காசாவை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள். மஹ்மூத் அப்பாஸுக்கு மீண்டும் கொம்பு சீவிவிடும் அமெரிக்கா. தேய்ந்து போன ரெக்கார்டை போல அமெரிக்கா திரும்ப திரும்ப கூறி வரும் ஒரே விஷயம் போர் நிறுத்தம் கிடையாது என்பதுதான். ஆனால் அரபு தலைவர்கள் ஒருமித்த குரலில் இதனை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டனர். போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பாலஸ்தீனின் மேற்கு கரைக்கு வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் பேசியுள்ளார். போருக்கு பிறகு காசாவை நீங்கள்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் முதலில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும், பிறகு நிரந்தர தீர்வுக்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். இதுவெல்லாம் சரியாக நடந்தால் மீண்டும் காசாவை நாங்களே ஆட்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதே நேரம் மனிதாபிமான உதவிகளை அதிகப்படுத்துகிறோம் என்று அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. சந்திப்பின் முடிவில் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கவோ அறிக்கை வெளியிடவோ இல்லை. இதன் மூலம் இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட தோல்வியில் முடிந்ததாகவே கருதப்படுகிறது. காசாவை ஏற்கனவே மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் ஆட்சி செய்தது. 2006ஆம் ஆண்டு நடந்த பாலஸ்தீன நாடாளுமன்ற தேர்தலில் ஹமாஸ் பெரும்பான்மை இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் இணக்கமாக நடந்து கொண்ட மஹ்மூத் அப்பாஸை பாலஸ்தீனியர்கள் விரும்பவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் நிரூபணமானது. அதனைத் தொடர்ந்து காசாவுக்கு தனி இராணுவத்தை உருவாக்கிய ஹமாஸ் அங்கு ஏற்கனவே இருந்த அப்பாஸின் படைகளை சிறிய உள்நாட்டு போரில் தோற்கடித்து மேற்கு கரைக்கு விரட்டி அடித்தது. அன்று முதல் பாலஸ்தீன் நிலத்தில் காசா மட்டுமே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்து வருகிறது. தற்போது ஹமாஸ் அப்பாஸ் இடையேயான பகை மறந்து இருவரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து வருகின்றனர். இதனிடையே ஹமாஸுடன் மல்லுக்கட்ட மீண்டும் அப்பாஸுக்கு அங்கீகாரம் கொடுத்து அனுப்ப முயற்சித்துள்ளது அமெரிக்கா. காசாவை மீண்டும் நிர்வாகம் செய்வதில் அப்பாஸுக்கு தற்போது ஆர்வம் இல்லை. மேலும் இஸ்ரேலின் உண்மையான முகத்தை அவர் பார்த்து விட்டதாலும் ஒட்டுமொத்த பாலஸ்தீனிய மக்களும் ஒன்றுபட்டு நிற்பதாலும் அமெரிக்காவின் புதிய திட்டங்கள் தோல்வியை தழுவும் என பாலஸ்தீன் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.